நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். இலக்கியா, என் பையனை பாத்தியா இலக்கியா? என் கைக்கு வளையல் போட்டு விட்டான். இல்லத்தை என் கையால திறந்து வைக்க சொல்றான். என் உடம்பெல்லாம் அப்படியே செலுத்து போச்சு. ஆமா அத்தை, கௌதம் எதுவுமே சொல்லாம தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. இத நானே எதிர்பார்க்கல. நான் யாருன்னு தெரியாமலே கௌதம் என் மேல இவ்ளோ பாசம் வைக்கிறானே. நான் தான் அவனோட அம்மான்னு தெரிஞ்ச என் மேல இவ்ளோ பாசம் வைப்பான். ஆனா நீதான் அதுக்கான வாய்ப்பையே கொடுக்க மாட்டேங்கிற. இலக்கியா, எப்பதான் நீ என்ன பத்தி கௌதம் கிட்ட சொல்லுவ? சாரி அத்தை, இன்னும் அதுக்கான சந்தர்ப்பம் வரல. நீ சொல்றியோ இல்லையோ, கௌதம்க்கு தானா உண்மை தெரிஞ்சு என்கிட்ட ஓடி வந்து என்ன அம்மானு கூப்பிட போறான்னு என் உள் மனசு சொல்லுது. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கௌதம் எனக்கு கிடைச்சிருவான். கூடிய சீக்கிரம் அது நடக்கும் நடக்கும். அம்மா, அம்மா. கௌதம், இது பாரு, நீ கொடுத்த புடவை செயின் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செம்மையா இருக்குமா? என் செலக்ஷன் தப்புமா என்ன? இலக்கியா, நீ சொல்லு, எப்படி இருக்கு புடவை? நல்லா இருக்கு அத்தை. ஏன் அதையே இவ்வளவு சோகமா சொல்ற? அது ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? அதுவும் வரும்போது நீ பயங்கர சந்தோஷமா இருக்க. இவன் ஏன் இப்படி சோகமா இருக்கா? என்ன ஆச்சு? அது ரேவதி அம்மாவை பார்க்க போனோம். ரேவதியா? ஆமாமா, பாவம்மா. அவங்க பெத்த புள்ள எங்கேயோ இருந்தோம், கவனிக்க ஆள் இல்லாம பிளட் கேன்சரால அவங்க ஹாஸ்பிட்டல்ல தனியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அவங்கள போய் பார்த்துட்டு வளையல் பிரசன்ட் பண்ணிட்டு மதர்ஸ் டே விஷ் பண்ணிட்டு வந்தோம். வளையலா? நீ எதுக்கு அவளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கற? நான் தானே அவங்க புள்ள. என்ன சொல்ற? ஐயோ, புள்ள மாதிரின்னு சொன்னம்மா. அவங்க பெத்த பையன் அவங்க பக்கத்துல இல்லையேன்னு அவங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் என்ன மகனா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி ரேவதி அம்மாக்கு நான் வளையல் போட்டு விட்டேன். இலக்கியா, என்ன இதெல்லாம்? அது வந்து அத்தை. அம்மா, இலக்கியாக்கே நான் பண்ணது சர்ப்ரைஸ் தான். அவளே ஆச்சரியப்பட்டுட்டா இல்ல இலக்கியா? அம்மா, நான் வளையல கொடுத்ததும் அவங்க முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ பெத்த புள்ளையே வந்து வளையல் போட்டு விட்ட மாதிரி அவங்க கண்ணே கலங்கிருச்சுமா. அத பார்த்து இலக்கியா உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொன்னா தெரியுமா? அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா. நானும் ஆசீர்வாதம் வாங்கினம்மா. அத பார்த்ததோ ரேவதி அம்மாக்கு ஒரே பூரிப்பு. அது வந்து அத்தை. அம்மா, நீங்க ஏன் அழறீங்க? அது அது ஓ, ரேவதி அம்மா நிலைமை நினைச்சு அழறீங்களா? புரியுது, உங்களாலே தாங்க முடியல. நமக்கே இவ்வளவு வருத்தம்னா ரேவதி அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதான் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம ஆரம்பிக்க போற ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஓபன் பண்ணி தர சொல்லிருக்கேன். அம்மா மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்.
அதை எப்படி கேக்குறதுன்னு தெரியல. நான் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? கேளுப்பா. என் அம்மா யாருமா? என்னதான் நீங்க என்ன ஆசிரமத்துல இருந்து எடுத்து வளர்த்திருந்தாலும் என்ன பெத்த தாய் யாருன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அது யாருன்னு சொல்ல முடியுமா? என் அம்மா யாரு? இந்த ஊர்லயே இருக்காங்களா இல்ல வெளியூர்ல இருக்காங்களா இல்ல ஒருவேளை இறந்துட்டாங்களா? சொல்லுங்கம்மா. கௌதம், இப்ப எதுக்கு அதெல்லாம்? அத்தை பாவம். அதுக்கு இல்ல இலக்கியா, என் அம்மா யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் அந்த ஏக்கம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் கேக்குறேன். அம்மா சொல்லுங்கம்மா, நான் யாரு வயித்துல பிறந்தேன்? என் அம்மா யாரு? கௌதம், அம்மா பயப்படாதீங்கம்மா. என்ன பெத்தம்மா யாருன்னு தெரிஞ்சா நான் உங்களை விட்டு போயிட மாட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் நீங்க தான் அம்மா. என்ன 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பார்த்து என்ன ஏன் தூக்கி எறிஞ்சிங்க? எதுக்காக என்னை விட்டு போனீங்க? பெத்த குழந்தைய விட்டுட்டு ஓடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு அவங்கள கேட்கணுமா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கம்மா, என் அம்மா யாரு? அந்த ரேவதி அம்மா என்ன பார்க்கும் போதெல்லாம் என் முகத்துல அவங்க பையனை தேடுற ஏக்கம் தெரியுதுமா. அத பார்க்கும் போது எனக்கும் என் அம்மாவை பார்க்கணும்னு ஆர்வம் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. என்ன பெத்தவங்க யாருன்னு உங்களுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்காதுமா. ஒருவேளை இலக்கியாக்கு தெரிஞ்சிருந்தாலோ அவ இந்நேரம் என்கிட்ட சொல்லிருப்பாமா. ஏன்னா அவ எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டா. இல்ல இலக்கியா? ஆமா கௌதம். அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க தடுமாறுறத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா என் அம்மாவை தெரியும். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு புரியுதுமா, புரியுது. தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு நீங்க தயங்குறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சரி விடுங்க, இப்ப சொல்லலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. இன்னைக்கு மதர்ஸ் டே. அடுத்த வருஷம் இதே மதர்ஸ் டேக்குள்ள என்ன பெத்த அம்மா யாருன்னு தெரியணும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ கடவுளே. அத்தை, அத்தை, உங்க நிலைமை எனக்கு புரியுது அத்தை. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பேசாத. என் தவிப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டு கூட ரேவதி கால நீ கௌதம் அப்படி சொல்லிருக்க. அத்தை, புரிஞ்சதுனாலதான் இன்னும் உண்மையை உடைக்காம இருக்கேன். ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இலக்கியா எதையுமே மறைக்க மாட்டான்னு உங்க புள்ள நம்புறாரு. மறைச்சே ஆகணும்னு நீங்க சொல்றீங்க. தாம் பெத்த புள்ளையோட கடைசி காலத்துல வாழணும்னு ரேவதி அத்தை ஆசைப்பட்டு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லி அவர் கூட அவங்கள சேர்த்து வைக்க சொல்லி அதை நான் பண்ணுவேன்னு அவங்க நம்புறாங்க. இப்ப நான் யார் பக்கம் நிக்கிறதுன்னு சொல்லுங்க. என் நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது அத்தை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நிலைமை எல்லாம் தாண்டி விதின்னு ஒண்ணு இருக்கு. இல்லன்னு வைங்க, அன்னையர் தினத்தன்னைக்கு கௌதம தான் பெத்த அம்மா கிட்ட கொண்டு போய் நிறுத்துமா? சொல்லுங்க அத்தை. நில்லு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ விதி மேல பழிய போடுறியா? நீ ரேவதிய பாதுகாக்க போய் தான் என் புள்ள அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். இது பாரு, கடைசி வரைக்கும் ரேவதிக்கும் கௌதம்க்கும் என்ன சம்பந்தம்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அத்தை,
என் பாசத்தை நான் யார் கூடவும் பங்கு போடுறதுக்கு தயாரா இல்ல. சொல்லிட்டேன். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.